நெல்லை மற்றும் தென்காசியில் தொடர் அரிவாள் வெட்டு சம்பவத்தில் ஒருவர் சுட்டுப் பிடிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் வனராஜ் சங்கர். நேற்று இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 சிறார்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். தற்பொழுது ஒருவர் சுட்டுப் பிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். ஷர்மிளா, வணக்கம். நெல்லை தென்காசி தொடர் அரிவாள் வெட்டு வழக்கில் தற்போது போலீசாரால் 9வது குற்றவாளியான ஐயப்பன் என்பவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கும் தகவல் வெளியாகி உள்ளது. இந்த சுட்டு பிடிக்கும் சம்பவத்தின் போது தனிப்படை காவலர் முத்துக்குமார் என்பவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஷர்மிளா, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இருசக்கர வாகனத்தில் வந்து பொதுமக்களை அடுத்தடுத்து அரிவாளால் வெட்டி தொடர் தாக்குதலில் ஈடுபட்ட வழக்கில் ஏற்கனவே 3 சிறுவர்கள் உட்பட 5 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக இருந்த 9வது குற்றவாளியை தனிப்படை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். போலீசாரை ஆயுதத்தால் தாக்க முயன்ற போது தற்காப்புக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி பிரசன்னகுமார் தெரிவிக்கிறார். அரசங்குளம் பகுதியில் இந்த குற்றவாளி பதுங்கி இருந்ததாக தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்ட சாலைகளில் சென்றவர்கள் மீது நடத்தப்பட்ட கொடூர அரிவாள் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். இந்த தொடர் தாக்குதல் வழக்கில் தொடர்புடைய தென்காசி மாவட்டம் நெட்டூரை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் இவர் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு அரியநாயகிபுரம் அரசங்குளம் பகுதியில் பதுங்கி இருப்பதாக மாவட்ட காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைக்கிறது. இதனை அடுத்து அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரை வளைத்து பிடித்தனர். அப்போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற குற்றவாளி ஐயப்பன் தன்னை தேடி வந்த தனிப்படை காவல்துறையினரை தன் வசம் வைத்திருந்த பயங்கர ஆயுதத்தால் கொடூரமாக தாக்க முயன்றுள்ளார். இந்த தாக்குதலில் தனிப்படையைச் சேர்ந்த சேரன் மகாதேவி காவல் நிலையத்தைச் சேர்ந்த சிறப்பு படை காவலர் முத்துக்குமார் என்பவருக்கு வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. எதிரியின் தாக்குதலை தடுத்து நிறுத்தவும் காவல்துறையினரின் தற்காப்பு நடவடிக்கைக்காகவும் தனிப்படை போலீசார் தங்கள் வசம் இருந்த துப்பாக்கியால் அதிரடியாக சுட்டுள்ளனர். இதில் குற்றவாளி ஐயப்பனின் காலில் குண்டு பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த குற்றவாளி ஐயப்பன் உடனடியாக மீட்கப்பட்டு முதலுதவி சிகிச்சைக்காக சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி பிரசன்னகுமார் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று விசாரணை நடத்தினார். தற்போது மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குண்டு காயம்பட்ட குற்றவாளி ஐயப்பன் மற்றும் அரிவாள் வெட்டில் காயமடைந்த தனிப்படை காவலர் முத்துக்குமார் ஆகிய இருவரும் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கும் ஹைடெக் பிளாக்கில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இந்த வழக்கில் ட்ரோன் மோப்பநாய் படை உதவியுடன் 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 9வது முக்கிய குற்றவாளியும் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். சுட்டு பிடிக்கப்பட்டுள்ள இந்த ஐயப்பன் மீது ஆலங்குளம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கும் உள்ளது. ஷர்மிளா, அவர் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி என தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய அச்சத்தை கிளப்பிய இந்த அரிவாள் வெட்டு வழக்கில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதும் அதில் ஒருவர் சுட்டு பிடிக்கப்பட்டிருப்பதும் திருநெல்வேலி